நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. சென்னை மாநகரில் நடந்து செல்வதற்கான பாதைகள் எப்படி இருக்கின்றன, சாதாரணமாக பொதுமக்கள் சிரமம் இன்றி செல்ல முடிகிறதா போன்ற விவரங்களை பார்க்கலாம். நடைபாதை நடப்பதற்கே இந்த வாசகத்தை பார்த்தீங்கன்னா சென்னை மாநகரில் நீங்கள் பல இடங்களில் நீங்கள் பார்க்கலாம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாதசாரிகள் இந்த வழியாக நடந்து செல்வதற்காக இந்த பலகைகள் ஆங்காங்கே வைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இப்போ அந்த இடங்கள்ல எல்லாம் பாதசாரிகள் நடந்து போவதற்கான ஒரு வழியாக இருக்கா அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்குது. அன்றாடம் சென்னை மாநகரில் பார்த்தீங்கன்னா பல விபத்துகள் நடக்குது. அதற்கு இந்த பாதசாரிகள் வழியுடைய ஆக்கிரமிப்பும் ஒரு காரணமாக சொல்லப்படுது. அது தொடர்பாக தான் இந்த செய்தி தொகுப்பை நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். சென்னையில் சமீப நாள்களாக சாலை விபத்துகள் அதிகரித்து வருகின்றன. அதீத வேகம், கவனக்குறைவு போன்ற காரணங்களால் விபத்து ஏற்படுவது ஒருபுறம் என்றால், நடைபாதை ஆக்கிரமிப்பால் சாலைகளில் நடந்து செல்லும் பாதசாரிகள் சில நேரங்களில் விபத்துகளில் சிக்குவதும் தொடர்கதையாகி வருகிறது. இதில் சில நேரங்களில் உயிர் சேதமும் ஏற்படுகிறது. தியாகராய நகர், வடபழனி, பாரிமுனை, புரசைவாக்கம் என பிரதான இடங்களில் நடைபாதைகளை வாகன ஓட்டிகளும் சாலையோர வியாபாரிகளும் ஆக்கிரமித்து வைத்துள்ளனர். இதனால் சாலைகளில் நடந்து செல்வோர் பெரிதும் பாதிக்கப்படுகின்றனர். இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகள் மெத்தன போக்குடன் செயல்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இப்போ ஃபுட்பாத் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய கடைஸ்லாம் இருக்குது, ப்ளஸ் வெஹிக்கிள்ஸ்லாம் நிறைய பார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் ஃபுட்பாத்தில் நடக்கவே இடங்கள் இல்லை. நிறைய பார்த்தீங்கன்னா பின்னாடிலாம் நிறைய வண்டிலாம் பார்க் பண்ணியிருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நடந்து போகிறதே கஷ்டமாக இருக்குது. இதனால் என்னென்னா பப்ளிக் ரோட்டில் போகும்போது நிறைய ஆக்சிடென்ட் ஆகுது. வண்டியை சீஸ் பண்ணினோம், வண்டி தராமல் இருந்தால் நல்லது. அதான் நடைபாதையில் இடமே இருக்காது. இப்போ நான் வந்ததே நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல, இந்த காரில் சுற்றி அந்த பக்கம் இப்படி வளைஞ்சி, ஏன்னா இந்த ரோட்டில் இந்த பக்கம்லாம் கார்லாம் வரும். அது பயந்துட்டு இந்த பார்க்கிங் பண்ணுறது, அப்புறம் அங்கேயே நின்றுட்டு ஆட்டோவில் ஏறுறது கூட சிரமம். அது இன்னொரு பாயிண்ட்டு. நாங்கள் இப்போ ஆட்டோ பிடிக்கணும்னா இந்த ரோட்லேயும் இந்த ரோடை கிராஸ் பண்ணி அந்த ஆட்டோக்காரரை நிற்க வச்சுட்டு திருப்பி வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதை கொஞ்ச நாள் பிடிக்கிறாங்க. இந்த டூ வீலர்லாம் ராங்காக பார்க் பண்ணுறதெல்லாம், நோ என்ட்ரி இல்லை பார்க் பண்ணியிருந்தாலாம் பிடிக்கிறாங்க. அப்புறம் திருப்பி அவங்க கொஞ்சம் லூஸாக விட்ட உடனே திருப்பி எல்லோரும் பார்க் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அதுக்கெல்லாம் கொஞ்சம் பெர்மனெண்ட்டாக சொல்யூஷன் இருந்தால் நல்லாயிருக்கும். சில இடங்களில் நடைபாதைகளை ஆக்கிரமித்து சிறிய உணவகங்கள், பழச்சாறு கடைகள், இருசக்கர வாகன பழுது நீக்கும் கடைகள், விளம்பர பலகைகள் என ஆக்கிரமிப்புகளை பட்டியலிட்டுக் கொண்டே போகலாம். ஆக்கிரமிப்புகள் தொடர்பாக சென்னை மாநகராட்சிக்கு வரும் புகார்களுக்கு உடனடி நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும், முக்கிய இடங்களில் மல்டி லெவல் பார்க்கிங் வசதி ஏற்படுத்த மாநகராட்சி முடிவு செய்துள்ளதாகவும் சென்னை மாநகராட்சியின் துணை மேயர் மகேஷ்குமார் தெரிவித்தார். மல்டி ஸ்டோரி கார் பார்க்கிங் லெவல் சிஸ்டம் கொண்டாட போகிறோம். அதுக்கான திட்டங்கள் இப்போ வடிவமைச்சிட்டு இருக்காங்க. நம்முடைய மாநகராட்சி ஒரு போக்குவரத்து துறையில் அதுக்கான திட்டங்கள் தலைமை பொறியாளர் அதுக்கான திட்டங்கள் வடிவச்சிருக்காங்க. எந்தெந்த பிளேஸில் இதை கொண்டாடுறோம் நாங்களே சொல்லியிருக்கோம். மெரினா, பெசன்ட் நகர் பீச்சு, உயர்நீதிமன்ற வளாகம், அண்ணா நகர், இது போன்ற பகுதிகள்லாம் நிறைய கார்கள் அதிகமாக பார்க்கிங்கில் ரோட்டில் நிற்பாட்டில் பல கடைஞ்சலாக இருக்குது. அதனால் மாநகராட்சியோடைய சொந்தமான இடங்களில் இந்த மல்டி ஸ்டோரி கார் பார்க்கிங் இது பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் ஏற்படுத்தணுன்ட்டு அதுக்கான திட்டம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்கிரமிப்புகள் அகற்றுவதோ இது போன்ற பொதுமக்களுக்கு எந்த விதமான இடையூறு இருந்துடக்கூடாது அப்படின்றதுக்கு அறிவுறுத்தி இருக்குது. தொடர்ந்து எல்லா மண்டலங்களும் செயல்படுத்திட்டு தான் இருக்காங்க. நீங்கள் குறிப்பாக இந்த தெருவில் இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னால் அதை உடனே அகற்றுவதற்கான ஆவணம் செய்யப்படும். நடைபாதை நடப்பதற்கே என்ற பலகைகள் பெயரளவுக்கு இல்லாமல் அது முறையாக செயல்பாட்டுக்கு வர பொதுமக்களின் பங்களிப்பும் அவசியம்தான். பாதசாரிகளுக்கான ஆக்கிரமிப்பை அகற்றுவதில் சென்னை மாநகராட்சி எடுக்கும் நடவடிக்கை போதாது, இன்னும் அதனை துரிதப்படுத்த வேண்டும் என்பதுதான் இங்குள்ள மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் விக்னேஷ் சுப்பிரமணியன். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.